தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 10வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இறையேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம் தேவன் மாறாத கடவுள். எபிரேயர் புத்தகம் 13 படிப்பதை போல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வார்த்தை கேட்டார் போல இறைவன் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கின்றார். மலாக்கி புத்தகம் 3:6 படிப்பதை போல யாக்கோப்பின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய நம் கடவுள் மாறாதவர் என்று சொல்லப்படுகின்றது. என்றும் நிலைத்திருக்கின்றவர், இருந்தவராக இருக்கின்றவர் நாமே என்று வாக்குறுதி கொடுத்து தன்னை வெளிப்படுத்திய கடவுள் தொடர்ந்து நம்மோடு வாழ்பவராக இருக்கின்றார். உலகம் முடியும் வரை என்னாலும் உன்னோடு இருப்பின் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மோடு நடப்பவராக இருக்கின்றார். என்றும் நம்மோடு வழி நடத்துகின்ற, நம்மோடு வாழ்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இதைத்தான் யாக்கோப்பு தன் திருமுகத்திலே 1:17 சொல்லுவார், அவரிடம் எவ்வகை மாற்றமும் இல்லை, அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம் தேவன் என்றும் மாறாதவர். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலுடைய அழகாக சொல்லுகின்றார். ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லுகின்ற கடவுள் அல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்றும் ஆம் என்று சொல்லி, ஆகட்டும் என்று சொல்லி, ஆமேன் என்று சொல்லி இறை திருவுளத்தை நிறைவேற்றியவர், தான் சொன்னதை வாழ்ந்து காட்டியவர் என்று சொல்லுகின்றார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே உணவு என்று சொல்லி வந்தவர் தன் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் தந்தையை மகிமைப்படுத்துபவராக, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவராக இருந்தார். எனவே தான் கெத்சேமனியில் கூட ஆண்டவரே உம் திருவுளம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவை போல அன்னை மரியும் ஆமேன் என்று சொன்னாள். அப்படியே ஆகட்டும், உம் திருவுளப்படி நடக்கட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்தால் தன் வாழ்வின் இறுதி மணித்துளி வரை, ஏன் இன்று வரை இறை திருவுளத்தை தனதாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்து நமக்கு சான்று பகர்பவராக இருக்கின்றார். புனித பவுலடியாரும் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது, இயேசுவின் படிப்பினையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் ஒரே சமயத்திலே ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்ல தெரியாதவர்கள் என்று சொல்லி தன்னை மெய்ப்பிப்பவராக இருக்கின்றார். அன்னை மரியாளைப் போல, பவுலடியாரைப் போல நாமும் ஆமேன் என்று சொல்லி இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அழைப்பை விடுக்கின்றார். இப்படி இறை திருவுளத்தை நாம் செய்ய வேண்டுமெனில் நமக்கு இறைவனுடைய ஆவியானவர் துணையாக இருக்கின்றார். இறை திருவுளத்தை அறிந்து கொள்ள, இறை திருவுளத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க, இறை திருவுளத்திற்கேற்ற போல் நாம் வாழ்க்கை நடத்த நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். அத்தகைய அருளை, ஆசிரை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றது சொல்லுகின்றார். ஆம் அன்பு சொந்தங்களே, நாம் திருமுழுக்கிலிருந்து ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டங்கள் என்பதும் எத்தனை முறை கடவுளே நான் உமக்கு ஆமேன் என்று சொல்லி, உம் திருவுளத்தை நிறைவேற்று என்று சொல்லி ஆண்டவருக்கு பதில் கொடுத்திருக்கின்றோம், ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். ஆனால் ஈரம் காய்வதற்கு முன்னால் மறைந்து போவதை போல நாம் கொடுத்த வாக்குறுதிகளும் எத்தனையோ நேரங்களிலே மறைந்து போயிருந்திருக்கின்றன. ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்லிவிட்டு இல்லை என்று சொல்லி அவருக்கு முதுகை காட்டுகிற மக்களாக எத்தனை நேரங்கள் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். இந்த நாளிலே அந்த நிலையை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்துவோம். தொடர்ந்து இறை திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ வரம் கேட்போம். தூய ஆவியின் துணையோடு இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம். அப்பொழுது இன்றைய நற்செய்தியில் நாம் படிக்க கேட்டது போல, இந்த உலகிற்கு நீங்கள் உப்பாக இருக்கின்றீர்கள், இந்த உலகிற்கு நீங்கள் ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று இயேசு சொன்னாரே, அதை போல நாம் பிறருடைய வாழ்விலேயே சுவையூட்டுகின்ற, பிறருடைய விசுவாசத்தை பாதுகாக்கின்ற, இறைவனை மகிமைப்படுத்துகின்ற, இருளிலிருந்து மக்களை வியத்து ஒளிக்கு கொண்டு வந்த இயேசுவின் வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக நாமும் இருப்போம். நம் வாழ்வு பிறருக்கும் ஒளியாக, உப்பாக இருக்கும். இத்தகைய அருளை கேட்டு இறைவனை நோக்கி மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக தேவா, உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.